மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அப்போ பசுபதி ஜானகியோட அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவ்வளோ ஈஸியாக என் பொண்ணுங்க 2 பேரையுமே வாழ்க்கையை சீரழிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியாடி அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்கிறாரு, ஏய் என்ன இப்படி பேசுகிற, வாயை அடக்கி பேசு, நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ரெட்டை விஷம் போட்ட பாம்பு தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன அவ்வளவு சுலபமா என் பொண்ணை வந்துட்டு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நாள் மட்டும் வீட்டுல வச்சிருந்து மறுநாள் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டியலா? இது எல்லாத்தையும் நான் தெரியாம இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஒருவேளை நீங்க அப்படி என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டா என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போயிட்டுன்னு நாங்க எல்லாருமே அழுதுகிட்டு உட்காந்துருப்போம்னு நினைப்பீங்களா? என் புருஷன் அடுத்த நொடியே இந்த வீட்டுக்கு வந்து உங்களை வெட்டி போட்டிருப்பான், அது உனக்கு தோணலையா அப்படின்னு ஜானகி செம மாசா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, தேவையில்லாம இனிமே என்னோட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீ தலையிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ஜானகி யாரு அப்படின்னு உனக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன, நான் அமைதியா இருப்பேன், எதையும் கண்டுக்க மாட்டேன், அழுதுகிட்டு மூளையில உக்காந்துருவேன் அப்படின்னு நினைச்சியா? என் பொண்ணுங்களுக்காக கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத, இது எல்லாமே என்னோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி செமையா புவனேஸ்வரிய வெளுத்து கட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு ஜானகி பேசினதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, என்ன புவனா, அவ இப்படி பேசிட்டு போறா, அவ இப்படி பேசுவான்னு எனக்கு இத்தனை நாளும் தெரியாதே அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அவ இப்படி பேசிட்டு போறான்னா மாயா கண்டிப்பா உண்மையை சொல்லியிருப்பா, ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு இவ பேசுறவ கிடையாது, வேற ஏதோ நடந்திருக்கு, வேற ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜானகிக்கு தெரிஞ்சுதான் அவ இந்த ஆட்டம் போட்டுட்டு போறா, அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப கார்த்தி திருன்னு முழிக்கிறாரு. கார்த்தி எடுத்த வீடியோ புவனேஸ்வரிக்கு தெரியாது. புவனேஸ்வரி சொல்றாங்க அந்த பசுபதி கிட்ட, இவளை எந்த இடத்துல நிக்க வைக்கணுமோ அங்கன நிக்க வைக்கிறேன், அப்பதான் அவளை நான் அவமானப்படுத்த முடியும் அப்படின்ட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல எல்லாருமே வந்துட்டு தனாவை தேடிக்கிட்டு இருக்க. அப்ப சிவாவும் சீனுவும் வராங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன சிவா, என்னாச்சு, தனாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. சிவா சொல்றாரு, இல்லம்மா, தனா எங்க இருக்கானே எனக்கு தெரியலம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு, இனிமே அவங்க தேடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி ரொம்ப வருத்தமா நிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கதிர் தான் வந்துட்டு கண்டிப்பா தனாவை கடத்தி இருக்கணும், பாவம் தனா, இந்நேரம் அவ என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு நம்ம ஜானகி தனாவை கூட்டிட்டு வராங்க. தனாவை பார்த்ததோட வீட்டுல உள்ளவங்க ஓடி போய் தனாவை பிடிக்கிறாங்க. வாமா தனா, எங்கம்மா போயிருந்த, எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, தனா, உன்னை அந்த கதிர் தானே கடத்திட்டு போனான், சொல்லுமா அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருதனா, அந்த கதிர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீ மட்டும் அந்த கதிர் தான் கடத்திட்டு போனான்னு சொல்லு, நான் இப்பவே வந்துட்டு போலீஸ்ட சொல்லி அந்த கதிரை முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்ப தனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. பாட்டி கேக்குறாங்க, இங்க பாருமா, இதுக்கப்புறம் எங்க கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போயிருக்க கூடாது அப்படின்னு. சிவா சொல்றாரு, இங்க பாருதனா, உன்னைய வீட்டுக்குள்ள வந்து கதிர் தூக்கிட்டு போனான்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை முட்டிக்கு முட்டி தட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருதனா, ஏன் அமைதியா இருக்க, சொல்லுமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவ எங்க போனான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்ப தனா அமைதியா இருக்க ஜானகி சொல்றாங்க, இவ எங்க போனா தெரியுமா, அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி எதிர்ச்சியாகி, என்னதனா, எதுக்கு நீ புவனேஸ்வரி வீட்டுக்கு போன அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அவங்கதான் கண்டதையும் பேசி தனாவை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஜானகி சொன்னதை கேட்டுட்டு ரகுராமும் அதிர்ச்சி ஆகுறாரு. சிவா கேக்குறாரு, என்ன நீ சொல்றீங்க, புவனேஸ்வரி வீட்டுக்கு தனா போனாலாம்,
எதுக்காக அப்படின்னு அப்ப ஜானகி சொல்றாங்க, வேற எதுக்காக, அந்த கார்த்திக்கு நம்ம பொண்ணு தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, அதான் நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுல்ல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமால்ல, தனாவுக்கு ஏற்கனவே கதிர் கூட கல்யாணம் ஆகிட்டு. எப்படி? தனாவோட விருப்பம் இல்லாம அந்த கல்யாணம் நடந்தாலும் கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ஒரு தடவை தனாவோட கழுத்துல தாலி ஏறிடுச்சு. மறுபடியும் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே தப்பில்லையா? எதுக்காக இந்த புவனேஸ்வரி இப்படி பண்றா அப்படின்னு சொல்ல, அப்ப பத்மா சொல்றாங்க, வேற எதுக்காக, இந்த மாயாவால தான் இந்த கதிர் தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான்னா அப்புறம் அவங்க பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன பத்மா இப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் அவ பண்ணது தப்பில்லையா? அவ பண்ண விஷயத்த நியாயப்படுத்துற? அவங்க பண்ணது தப்பு கிடையாது, பெரிய பாவம் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அந்த புவனேஸ்வரி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தனாவை கூட்டிட்டு போயிட்டு இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அவ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவ இப்போதைக்கு ரொம்ப கோபத்துல இருக்கா, அதனாலதான் அவ கோபத்தை இப்படி காட்டுறா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, போச்சு, எல்லாமே போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தான். மாயா மட்டும் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா இந்நேரம் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். தனாவோட வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். தேவையில்லாம அந்த மாயா தான் இடையில புகுந்து இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டா. அவெல்லாம் பொண்ணாவ அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வழக்கம் போல எதை எடுத்தாலும் மாயா மாயான்னு சொல்லி தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம பொண்ணை எப்படியாவது அவகிட்டேருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து பஞ்சாயத்துல உள்ளவங்க வராங்க. வந்துட்டு நேரா ரகுராமா பாக்குறாங்க. சிவா சொல்றாரு, சொல்லுங்க, இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, சார், இது மாதிரி புவனேஸ்வரி அம்மா உங்க மேல பிராந்து கொடுத்துருக்காங்க, பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீட்டுல உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா சீக்கிரம் வந்துருங்க, நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப பத்மா சொல்றாங்க, எதுக்காக பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, வேற எதுக்காக இருக்கும், அந்த புவனேஸ்வரி தான் பிராந்து கொடுத்துருப்பா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அந்த புவனேஸ்வரி பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு. சிவா சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஆமா, இந்த விஷயத்துல நியாயம் அவங்க மேலதான் இருக்கு, நம்ம மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பையனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு கடைசில கதிர் வந்து தாலி கட்டிட்டான்னு, அதனாலதான் அந்த புவனேஸ்வரி அவ கோவத்தை இப்படி காட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை காமிக்கிறாங்க. பஞ்சாயத்துக்கு நம்ம கதிரும் மாயாவும் வராங்க. அப்ப பஞ்சாயத்துக்கு ரகுராம் வீட்ல இருந்தும் எல்லாரும் வராங்க. வந்ததோட பஞ்சாயத்துல உள்ளவரை சொல்றாரு, இங்க பாருங்க ரகுராம் ஐயா, இந்த பஞ்சாயத்துல எப்பவுமே நீங்க தான் தலைமை தாங்கி நல்லது கெட்டது சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க வந்துட்டு நடுவரா இருந்து சொல்ல முடியாது அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீங்க விசாரணையை ஆரம்பிங்க அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஐயா அவரோட பொண்ணு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னாரு. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் தான் பார்த்தோம். திடீர்னு இந்த கதிர் வந்துட்டு தனாவோட கழுத்துல வந்து தாலி கட்டிட்டான். இதனால ரொம்ப பெரிய குழப்பமாகிட்டு இப்ப புவனேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் ரகுராம் வீட்டுல பொண்ணை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புவனேஸ்வரி பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இது மாதிரி எங்களை பழி வாங்குறதுக்காக தான் ரகுராம் வீட்டுல பொண்ணை கொடுக்கறதா சொல்லிட்டு கடைசியில அவங்களோட பையன் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது துரோகம்தான். இந்த பொறுக்கி கதிர் தாலி கட்டணத்தினால இந்த கல்யாணம் செல்லுபடியாகாது. முறைப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி பரிசம் போட்டு எல்லாம் முறைப்படி பண்ணது கார்த்திக்கும் தனாவுக்கும் மட்டும்தான். அதனால கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். தனாவோட கழுத்துல இருக்கிற தாலியை அத்து விட்டுட்டு கதிருக்கும் தண்டனை கொடுத்துட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்ப பத்மா சொல்றாங்க, அவங்க சொல்றது சரிதான், பஞ்சாயத்துல குறுக்க பேசுறனே அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த கதிர் வந்துட்டு இடையில தாலி கட்டினா அப்படிங்கிறதுக்காக தனா அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. அதோட இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயாதான். இந்த மாயாதான் தேவையில்லாம கதிருக்கு பலதையும் சொல்லி கொடுத்து அவங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த மாயாதான் காரணம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இவளாலதான் இன்னைக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாரு. அவருக்கு என்ன ஆகுமோ தெரியல, என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான். இவ மட்டும் எங்க வீட்டுக்குள்ள வந்தா கண்டிப்பா பல உயிர் பலியாகும். அதனால நீங்க இவளை வந்துட்டு என் பையன்கிட்டேருந்து அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி நேரா பத்மா கிட்ட, பத்மா என்ன பேசுற நீ, அவசரப்பட்டு முடிவெடுக்காத அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, இது என் பையனோட வாழ்க்கை. அவரும் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு இந்த மாயா தான் காரணம். அதனால கண்டிப்பா இவளை என்னால மன்னிக்கவே முடியாது. மாயாவுக்கும் சீனுக்கும் நடந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப மரகதமணி நினைக்கிறாரு, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடக்க போகுதே. இந்த ரகுராம் அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்ட்டு நம்ம தான் அடிக்கடி பிராந்து கொடுப்போம். ஆனா இப்ப இந்த அம்மாவும் கிளம்பிட்டு, அதோட பத்மா கேட்ட கேள்வி சரிதான். எப்படியா இருந்தாலும் இந்த பஞ்சாயத்துல மாயா மேல தப்பு அப்படின்னு நிரூபிச்சிருவாங்க. மாயாவுக்கும் சீனுக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடியாகாது. அப்புறம் நம்ம பொண்ணை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு மரகதமணி ஒரு பக்கம் பிளான் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா பத்மா சொன்னதை கேட்டுட்டு அமைதியா ரொம்ப சோகமா நிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எது எப்படியோ எங்களுக்கு தெரியாது, இந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாது. அதை அத்தை விட்டுட்டு தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு புவனேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, நடந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு அத்து விட்டுருங்க அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏன் பத்மா இப்படி பேசுற அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அதனால நியாயமா தான் நான் பேசுறேன் அப்படின்னு. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க யாருமே தாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி ரகுராமையா என்ன நினைக்கிறாரு, கல்யாணத்துல வாயை மூடுறவர் இன்னும் வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு பசுபதி கேக்குறாரு. பஞ்சாயத்துல உள்ளவர் சொல்றாரு, ஆளாளுக்கு இப்படி அத்து விட்டுருங்கன்னு சொன்னா என்ன இது, இப்படி எல்லாம் பேசாதீங்க, இதுல சம்பந்தப்பட்டவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அதான் ரகுராமையா கல்யாணத்துல வாயை மூடினவரு இன்னும் வாயை திறக்கவே இல்லையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு பஞ்சாயத்துல உள்ளவரு நேரா தனாவை பார்த்து, இங்க பாருமா, இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் தாமா சம்மந்தம் இருக்கு. கதிரவன் கழுத்துல கட்டாய தள்ளி கட்டியிருக்கான். இங்க பாரு, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதா இருந்தா சரின்னு சொல்லு, யாருமே உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். ஆனா ஒருவேளை அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீ இப்பவே முடியாதுன்னு சொல்லு, உங்க 2 பேருக்கும் அத்தை விட்டுறலாம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம சீனுவை பார்த்து, இங்க பாருப்பா சீனு, உனக்கும் இதேதான், இந்த கல்யாணத்துல நடந்த குழப்பத்துக்கு மாயா தான் காரணம் அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. இதனால நீ ரொம்ப கோவத்துல இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒருவேளை உனக்கு மாய கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கேயே ஆத்து விட்டுறலாம், உனக்கு பிடிச்சமான வாழ்க்கைய நீ அமைச்சுக்கலாம் அப்படின்னு பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க. அப்ப தனா அமைதியா இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவரை சொல்றாரு, இங்க பாருமா, நீ யாருக்காகவுமே பயந்து சொல்லணும் அப்படிங்கறத அவசியமே கிடையாது, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுமா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா தனாவை பார்த்து, சொல்லுதனா சொல்லுதனா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா நேரா அவங்கள பார்த்துட்டு, என் கழுத்துல தாலி கட்டியாச்சு அப்படிங்கிறதுக்காக நான் இதை அத்தை விட்டுற முடியாது, என்னதான் இருந்தாலும் இது தாலி, அதை கட்ட முடியாது, ஒரு தடவை எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு தனா சொல்லிட்டு நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி தனா பெல்ட்டி அடிப்பாங்கன்னு புவனேஸ்வரிக்கு சுத்தமா தெரியல. அப்ப ஜானகி வந்துட்டு நிம்மதியா இருக்காங்க, அப்பாடா எப்படியோ தனா ஒத்துக்கிட்டா அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, அதான் தனா அவ மனசுல உள்ளதை சொல்லிட்டால, கதிர் என்னதான் கட்டாயத்தாலி கட்டினாலுமே தனா வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டான். என்னதான் நம்ம ஊரோட பண்பாடை வந்துட்டு தனா வந்துட்டு காப்பாத்திட்டா, கட்டாய கல்யாணம் நடந்தாலுமே அவளுக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகிட்டு அதுக்காக இந்த தாலியை பிடிச்சு கைட்டி வீசிட முடியாது. இங்க பாருங்க புவனேஸ்வரி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் இப்படி டக்குன்னு அத்திவிட முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே தனாவுக்கும் கதிருக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப மரகதலிங்க நினைக்கிறாரு, என்ன இது, இப்படி தானா இப்படி பேசிட்டா,
இவ இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்துல உள்ளவங்க நேரா சீனுவை பார்த்து, சீனு இப்ப நீ சொல்லுப்பா, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் மாயா தான். நீ சொல்லு, உனக்கு மாயா கூட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா அப்படின்னு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, என் புள்ள கண்டிப்பா வந்துட்டு மாயா கூட சேர்ந்து வாழ மாட்டா. இன்னைக்கு என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாருன்னா அதுக்கு காரணமே இந்த வஞ்சகி மாயா தான். அப்படி இருக்கையில எப்படி என் புள்ள அவ கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு பஞ்சாயத்துல உள்ளவர் சொல்றாரு, இங்க பாருமா, நீ பேசாத. சீனுவோட என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியணும். அவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஸோ சீனோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால சீனு நீ சொல்லுப்பா, உன் மனசுல என்ன இருக்கு சொல்லுப்பா அப்படின்னு. சீனு வந்துட்டு மாயா கூட இருந்த நினைப்புல யோசனை பண்ணி பாக்குறாரு. மாயா சொன்னாங்கல்ல, இது மாதிரி வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் வந்துட்டு விலக மாட்டேன் அப்படின்னு. அதை யோசனை பண்ணி பாக்குறாங்க. உடனே சீனு வந்துட்டு நேரா பஞ்சாயத்துல உள்ளவங்கள பாக்குறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, யோசனை பண்ணி சொல்லி சீனு அப்படின்னு. சீனு வந்துட்டு நேரா அவங்கள பார்த்துட்டு, இங்க பாருங்க, அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் வந்துட்டு அவ கழுத்துல விருப்பப்பட்டு தான் தாலி கட்டினேன், அதனால அவ கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சீனு ஒத்துக்கிறாரு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா மரகதமணி நினைக்கிறாரு, மாப்பிள்ளை இப்படி வல்ட்டி அடிப்பான்னு நினைக்கவே இல்லையே, மாயா பண்ண தப்புக்கு ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சேன். இவன் என்னன்னா டக்குன்னு மாயாவை ஏத்துக்கிட்டானே அப்படின்னு கோவப்படுறாரு மரகதமணி. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏன் சீனு இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, அதான் சீனு அவன் மனசுல உள்ளதை சொல்லிட்டான்னு, அப்புறம் எதுக்கு எல்லாரும் அவன்கிட்ட என்கொயரி பண்றீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, அப்ப நாங்க பஞ்சாயத்து கூட்டினமே, எங்களுக்கு என்ன நியாயம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த கல்யாணமே யாருடைய விருப்பம் இல்லாமலும் தான் நடந்துச்சு. ஆனா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன விருப்பம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை தனா வந்துட்டு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா தனாவே இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயத்த பெருசுப்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி நேரா நம்ம புவனேஸ்வரிய பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப ஜானகி நேரா தனா, கதிர், மாயா, சீனு 4 பேரையும் வரிசையா நிக்க சொல்றாங்க. அப்ப நிக்க சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இவங்களுக்கு முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு. அப்ப பத்மா நேரா தனாவா பார்த்து, தனா சொல்லு தனா, உனக்கு வந்துட்டு இந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா அப்படின்னு. தனா சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. பத்மா கேக்குறாங்க, அப்புறம் எதுக்காக பஞ்சாயத்துல அப்படி சொன்ன, உனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு எதுக்காக சொன்ன அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா தான் அப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் ஜானகியை முறைக்கிறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன நீ இது, நான் மட்டும் என் பிள்ளைய வந்துட்டு ஒத்துக்காதன்னு சொன்னப்ப நீங்க வந்துட்டு எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு பஞ்சாயத்துல உள்ளவங்க என்ன பேசுனாங்க. ஆனா நீங்க மட்டும் உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பத்மா கேக்குறாங்க. ரகுராம் வந்துட்டு ஜானகி அப்படி பொய் சொல்ல சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.